ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜய் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு ஸ்மூத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து நட்ஸும் அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சு செய்கிற ஒரு அருமையான ஜூஸு. ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். நான் வந்து இது 2 பேருக்கு செய்ய போகிறேன். ஒரு ஆளுக்குன்னா பாதி அளவு எடுத்துக்கோங்க, இல்லை குழந்தைகளுக்குன்னா கூட கம்மியாக எடுத்துக்கோங்க. இது பெரியவங்க 2 பேர் சாப்பிட்ற அளவு நான் எடுத்துருக்கிறது. அதுக்கு நான் முதல்ல மொத்தமாக ஒரு 6 பாதாம் எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு 6 முந்திரி பருப்பு, அது கூடவே ஒரு 6 பீஸு பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். அது கூடவே 2 அத்திப்பழம் எடுத்துருக்கிறேன். அந்த அத்திப்பழத்தோட அந்த காம்பு பகுதியை கிள்ளி எடுத்துருங்க, ஏன்னா அது கரையாது மிக்சியில் ஜூஸ் அடிக்கும்போது. அதனால் அந்த காம்பை வந்து கிள்ளி எடுத்துடலாம். அது கூடவே ஒரு 20 பீஸ் அளவுக்கு கிஸ்மிஸ் எடுத்துருக்கிறேன், உலர் திராட்சை. அது கூடவே ஒரு 4 பீஸு வால்நட் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு 6 பீஸு பிஸ்தாவை எடுத்துருக்கிறேன். இதை உடச்சி அந்த பருப்பு மட்டும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருவோம். நைட்டு ஃபுல்லாகவே இதை ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு காலையில் தான் நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி வந்து ரொம்ப ஜூஸாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கே தண்ணி போதுமானது. இதை ஊற வச்சுருவோம். இப்போ பாருங்கள், காலையில் இப்போ எவ்வளோ அழகாக ஊறி வந்துருச்சு பாருங்கள். இந்த தண்ணி எதுவுமே களையக்கூடாது. இந்த தண்ணியில் தான் நம்ம ஜூஸே அடிக்க போகிறோம். அதனால் தண்ணி எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பாதாம் பருப்பில் தோல் வேணான்னு நினச்சிங்கன்னா அந்த தோலை வந்து எடுத்துருங்க. அது தோல் சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க, அதனால் அந்த தோலோடு தான் நான் அரைக்க போகிறேன். இப்போது இதெல்லாம் இந்த மிக்ஸி ஜாருக்கெல்லாம் மொத்தமாக மாற்றிடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுட்டு நல்ல நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம். நல்ல ஜூஸ் மாதிரி எல்லாத்தையுமே இதுக்குள்ளே கொட்டி அந்த தண்ணியையும் த்ரோ பண்ணக்கூடாது. அந்த தண்ணியையும் நம்ம இதில் விட்டு தான் அரைக்க போகிறோம். எக்காரணத்தை கொண்டு தண்ணியை ஊற்றிடாதீங்க கீழே. நான் வந்து குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இதில் வந்து பால் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு அப்புறமா அதை சூடு ஆறுனதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன பழம் எடுத்துருக்கிறேன். நல்லா பழுத்த ஒரு சின்ன பழம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப பழம் எல்லாம் வேணாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இந்த பால் பழம் எதுவும் தேவையில்லை, அப்படியே கூட அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து இனிப்பு வந்து எப்போவுமே இருக்கும், ஏன்னா பழம் சேர்த்துருக்குறோம். அப்புறம் நட்ஸில் எல்லாம் அந்த கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அந்த இனிப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கோம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு இனிப்பு இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் எப்போவுமே குழந்தைங்களுக்கு செய்யும்போது தேன் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் மொத்தமாக நல்லா நைஸாக ஜூஸ் மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு இருக்கும் ஜூஸ் மாதிரி. இது ஜூஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த ஊற வைக்கும் போதே தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்மூத்தி மாதிரி நம்ம வந்து ஸ்பூன்லேயே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வாங்க, அவ்வளோ அழகாக எல்லாம் ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. காலையில் அருமையான ஒரு சாப்பாடு. ரொம்ப நாளாக நான் இந்த மாதிரி தான் இப்போ குடிச்சிட்ருக்கிறேன். இப்போ காலையில் டிஃபன் எல்லாம் நிப்பாட்டியாச்சு. டாக்டர் ஷர்மிகா வந்து இந்த வீடியோ பற்றி சொல்லியிருப்பாங்க ஒரு வாட்டி. உடம்பு கம்மி பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை உடம்பு ஏற்றுறவங்களுக்கும் இது பெஸ்ட்டு. உடம்பு கம்மி பண்ணுறவங்க இதில் பழமும் பாலும் எதுவும் சேர்த்துக்கக்கூடாது. இதோட அளவு வந்து கம்மி பண்ணிவிட்டு இதை நட்ஸை மட்டும் வச்சு காலையில் ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்றணும். இல்லை கொஞ்சம் உடம்பு ஏற்றலாம்னு நினைக்கிறவங்க இதில் பாலும் பழமும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பாலும் பழமும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தி வேறு. ப்ளஸ் என்னடா இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது, ரொம்ப வசதியானவங்க சாப்பிட்றதா, ரொம்ப காஸ்ட்லியாச்சு இதெல்லாம் அப்படின்னு யோசிக்க வேணாம். அன்னைக்கு வந்து குழந்தைகளுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம். அதுக்காக இந்த நட்ஸ் வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுகளோட ஆரோக்கியம் தான். அதனால் கண்டிப்பாக வாங்கி வச்சிங்கன்னா 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் வச்சு குழந்தைங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காலையில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிள்ளைங்க ஸ்கூல் முடித்து வரும்போது கூட இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கொடுத்தீங்கன்னா அதுகளுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பிடிச்சி விரும்பி குடிப்பாங்க. ஏன்னா டயர்டாக வருவாங்க ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.